Hi friends, இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. புளியோதரைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் புளி கரைச்சல். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு திக்கா கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ புளியோதரை மிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே தனியா இருந்தால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனியா வந்து ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் நான் இது கூட ஆட் பண்ணல. பாருங்கள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எடுத்திருக்கேன். இது வந்து 2 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய், இது லைட்டாக வறுபட்டாலே போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இது ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போது இதில் புளி கரைச்சல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த புளியோதரை மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சாலே போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த புளி கரைச்சலில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த புளியோதரை மிக்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை ஒரு பாக்ஸில் போட்டு லாக் பண்ணியும் வைக்கலாம், கெட்டு போகாது. இது நல்லா திக்காக வரணும். திக்காக வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா வடித்த சாதத்தில் நல்லா ஆற வச்சுட்டு இந்த புளிக்குழம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கோவிலில் கிடைக்கக்கூடிய புளியோதரை மாதிரி நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.